படியா கீழே போட்டு கூட்டான் படியா. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ. ஐயோ ஐயோ மேலே அதை கார் எடுக்கும்போது வந்து வடிவா பார்த்து எடுக்கலன்னு சொல்லணும். நான் வந்து இப்போ காலையில் டேப்லெட் போகிறதுக்காக சாப்பிட்ட ஒரு வனிஷ் வந்து இதுதான் டேஸ்ட்டாக இருக்கு. என்னடா இது நான் சாப்பிடல. சாப்பிடலையே அம்மையோட. அதாவது வந்து இப்போ நாங்கள் இருந்துருவோம். இதெல்லாம் வீடியோவில் காட்டவும் கூடாடா அப்படி கிடக்கண்டுவா. கமான் கைஸ். அடே இதை வந்து என்ன தண்ணியில் நினச்சிட்டு மூவ் பண்ணுவேன் இல்லை சும்மா மூவ் பண்ணுவேன் இல்லை ஏன்னா அவருக்கு இடுப்புலாம் கிடக்கு. தப்போய் இதெல்லாம் இருக்கு இடுப்புலாம் கிடக்கும். இதெல்லாம் பார்த்து பொம்பளையில இந்த பொண்ணும் கிடைக்காது. கவனம் தேவையில்லை எனக்கு இந்த பொம்பளையிலே தேவையில்லை. கதை வச்சியல் கவனமா. இது என்னடா மண்பட்டி மாதிரி இருக்கு. இல்லாட்டி நீங்க நோய் தானே வேலை. வேலையால் முடிஞ்சன்றா வேலை முடிஞ்சு டெஸ்டிங் தான் இருக்கு. டெஸ்ட் பண்ணி அந்த ஸ்கேன் பண்ணணும். ஏன்னா ஸ்கேன் பண்ணால் சரி கைக்கு தந்துடுவாங்க. இவ்வளோ சேஞ்ச் பண்ண சாமான்கள் பாருங்க. இதெல்லாம் வந்து அந்த ஃபேன் என்ன ஒரு பக்கம் கூலண்ட் பார்த்துருக்கணும், ஒரு பக்கம் இந்த ஏசி பக்கத்தையும் ரெண்டையும் பார்த்துருக்கணும். நான் எப்படி ஓடி பார்க்குறேன்னு சொன்னால் வாகன நெரிசல் தானே இப்போ கொழும்புல. அதை கொஞ்சம் ஹைவேல ஓடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நாய்க்கினி தொடங்க எடுத்துரு ஏலாம் கையாலலாம் குத்து. நான் கொஞ்சம் காலையில் பொக்களம் தானே அப்போ கொஞ்சம் ஏலாமல் இருக்குது. என்ன மாதிரி ஓகே வாடா க்ரீம் போட்டது இங்கே ஓகே. இந்த என்ன சொல்கிற இது திரும்ப திரும்ப கூடுற மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் நீ ஸ்டார்ட் பண்ணி மருந்து போடுறதுக்கு. க்ரீம் எல்லாம் போட்டிருக்கு, மருந்தும் போட்டிருக்குது. ஏன் வேறு இடத்துல வந்துருக்கா? வேறு இடத்தாண்டி சொல்லி அதான் காட்டுன்னு அவ்வளோ தான். எக்ஸ்ட்ரான்னு சொன்னால் இல்லை ஒன்றும் இல்லை. எக்ஸ்ட்ரா இன்னொன்று வாரம் மாதிரி இருக்கு. ஆனால் இன்னும் வரல. அண்ணாங்க ஜனட்டு கோட்டு கைக்குள்ள எனக்கும் லைட்டாக வார மாதிரி இருக்கு அந்த விரல் இடைக்குள்ள. ஏதோ இன்ஃபெக்ஷன் தான் நினைக்கிறேன்டாப்பா. பயமாக இருக்குது லைட்டாக. ஆனால் இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஓகே எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் வந்து கார் வந்து செய்ய கொடுத்தாங்க தானே. அப்போ வந்து லீவு வந்து முடிஞ்சு ஹாலிடே எல்லாம். அப்போ இன்றைக்கு வந்து அவங்க சொன்னவங்க வந்து காரை வந்து இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணி தரலாமான்னு அன்றைக்கு கேட்டுறது சொன்னவங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து இவனுக்கு கோல் வந்தது ஜான்சனுக்கு. அப்போ சொன்னாங்க ஏதோ வந்து அந்த என்ன சொன்னாங்கடா அலங்கிய ஏதோ அந்த பூட்டுற இடத்துல நான் நினைக்கிறேன் அந்த திரட்டு ஏதோ போட இல்லாமல் இருக்குது போல. என்ன சாவி போட்டு கலட்ட இல்லாமல் இருக்கோ. அது வந்து உடைஞ்ச டைமில் ஆக்சிடென்ட் டைமில் வந்து அது உடஞ்சிருந்தீங்க, அந்த துண்டே உடஞ்சிட்டு நினைக்கிறேன். அப்போ அதில் வந்து அந்த இடத்துல வந்து அலங்கி போடலாம். அவ்வளோ அதான் சொல்லியிருக்கோம்ல என்னடா. அப்போ அதுதான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதை விட வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்கிற வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி கார் செஞ்சு முடிஞ்சால் இன்றைக்கி நாங்கள் யாழ்ப்பாணம் கிளம்பிடுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து நாங்கள் நாளைக்கு 2 தான் செஞ்சு முடிச்சு தான் போகணும். அது வந்து என்ன சொல்கிற வந்து ஒவ்வொன்றா கால்ட்ட ஃபுல்லாக பழுதான மாதிரி கிடக்குதான், ஃபுல்லாக உடஞ்ச மாதிரி. அப்போ அதெல்லாம் வந்து நிறைய நாள் எடுத்தது. அதோட வந்து 2-3 நாள் வந்து ஃபுல்லாக லீவாக போயிட்டு சும்மா நிற்க வேண்டிய நிலைமை வந்து கொழும்புல. இல்லைன்னா நாங்கள் வந்து அன்றைக்கே போயிருப்போம் நாங்கள் கொழும்பு யாழ்ப்பாணம். அப்போ கொஞ்சம் ரூம்லேயும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை வச்சு கிடக்கு. அப்போ அதையும் எப்படி காட்டிக்கொண்டு அப்போ நாங்களும் வந்து பயணத்தை தொடரலாம் வந்து கொழும்புக்கு போகிறதுக்கு. அதாவது இப்போ என்ன சொல்கிறது, இப்போ அதாவது நான் உண்மையிலே அதை கார் எடுக்கும்போது வந்து அதை வடிவாக பார்த்து எடுக்கலைன்னு சொல்லணும். காரணம் வந்து அது கலட்ட உடைஞ்சி போகிறன்றதை விட அது வந்து அந்த ஆக்சிடெண்ட் அவங்க அந்த முதல்ல வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க வீடியோலேயே பார்த்துருப்பீங்க கட்டி வச்சுருந்தவங்க. அப்போ அதால் வந்து நாங்களும் பார்க்க ஃபுல்லாகவே செக் பண்ண அடுத்தது வந்து எங்களோட மிஸ்டேக் தான். ஓகே அதெல்லாம் வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ அதாவது இப்போ நாங்கள் கொழும்புல வந்து ரூம் எடுத்து நிற்க இருந்தவங்களை வந்து இப்படி ஒரு இடத்துல வந்து இவ்வளோ ஒரு பெரிய வீட்டில் எங்களுக்குன்னு சொல்லி தனியாக ரூமெல்லாம் தந்து இவ்வளோ ஒரு சொகுசாக தானே வாழ்ந்தேன் நம்ம. அப்படி ஒரு இது தந்தவங்களோட இதை வந்து நாங்கள் அதாவது பார்த்து நான் 3 நாள் நின்றுட்டேன். 4 நாள் ஆகுது. அவ்வளோ நாள் நின்று இது செஞ்சு அதாவது என்ன சொல்கிறேன் இப்போ நாங்கள் நின்றா தெரியும் தானே எப்படின்னு சொல்லி படிய நெல் அப்படி இப்படி என்று கிடக்கும் வந்து
கூட்டு அப்போ ஒருக்கா இதெல்லாம் சரியா இதாக இருக்குது. அப்போ நம்மளோட கடமை, அதாவது அவங்க நம்மள்ட்ட நம்பி ஒரு இதை தந்தவங்க. அப்போ அந்த ரூமையும் வந்து வடிவாக க்ளீன் பண்ணி வடிவாக மொப்பை அடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சு போட்டு போனோம்னு சொன்னால், சம்டைம் இன்றைக்கு வந்து வேலை முடிஞ்சால் நாங்கள் வந்து அப்படியே காரை எடுத்துகிட்டு வந்து பேக்கெல்லாம் இங்கேயே வச்சுட்டு போவோம். வேணும் பேக்கெல்லாம் கொண்டு காவி திரிய வேணாம். வேணும்னு சொன்னால் நம்ம ஜஃப்னா போலி இப்போ இந்த ரோட்டில் தான் போகணும். அப்போ நம்ம வேலை முடிஞ்சால் காரை எடுத்து வரும்போதே வந்து நம்ம வேக்கெல்லாம் எடுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதால் வந்து நம்ம இப்போயே முட்கூட்டியே வந்து ரூமெல்லாம் வடியாக க்ளீன் பண்ணி மொப்பெல்லாம் அடித்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சு போட்டு போனோம்னு சொன்னால் நமக்கு வந்து வேலை ஈஸியாக இருக்கும். இப்போ அதோட இப்போ உண்மையிலேயே வந்து எனக்கு இப்போ போய் திரியறெல்லாம் பயங்கர ஒரு கஷ்டமாக இருக்குடா. ஏன்னு சொன்னால் உண்மையிலே நான் சிம்பிளாக கதைக்கிறேன் இல்லைன்னு இல்லை. நான் இந்த விரலெல்லாம் வந்து ஆட்டிக்கொள்ளலாம், அவ்வளோ ஒரு வேதனையாகவும் வலியாகவும் இருக்குது. அப்போ நிறைய பேர், அதாவது கட்டாயம் நான் நன்றி சொல்லுவேன். நேற்றைய வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே வந்து நிறைய பேர் நிறைய அட்வைஸ் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க, கவனமாக இருங்கோ தம்பின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ப்ரே பண்ணியிருந்தீங்க நிறைய பேர். உண்மையிலே எல்லாருக்குமே பெரிய ஒரு நன்றி. அதோட யாரோ வந்து மெசேஜ் போட்டுடா, இதுக்கு வந்து இப்படி பண்ணால் ஏதோ சரியாகும்னு சொல்லி ஏதோ வந்து அப்படி நிறைய மெசேஜ்கள் வந்து எனக்கும் போனுக்கு நிறைய மெசேஜ். காலையிலேயும் ஒரு அம்மா ஒரு ஆள், பிரான்ஸில் இருக்கிற அம்மா ஒரு ஆள் எடுத்து அப்படியே லைனில் இருந்தா, தம்பி அப்பு சாப்பிடு டப்லெட் போடுன்ட்டு காலையிலேருந்து ஆள் கோல் அடிச்சோம். காலையில் நான் ஒழும்புறதுக்கிடையே 3-4 தரம் கோல் வந்துட்டு, பிறகு நான் ஒழும்பி குளிச்சுட்டு வாரேன்னு சரியாக கோல் வருது. அப்போ அடித்து சொன்னால், அப்பு ஒழும்பு நீ டப்லெட் போடு, எனக்கு தெரியும் நீ டப்லெட் எல்லாம் போடுறலன்னு சொல்லி இது வச்சுட்டு இருக்கக்கூடாது, போடுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஆள் போட வச்சு இந்த க்ரீமெல்லாம் போட வச்சது அப்புறம் ஆள் ஃபோன் கட் பண்ணது. இப்போ அப்படி வந்து உண்மையிலேயே நன்றி எல்லாருக்குமே. வந்து இப்போ வந்து என்ன விஷயம் பார்க்குறோம்னு சொன்னால், சொன்ன மாதிரி இப்போ வந்து நாங்கள் இந்த வீட்டை அந்த ரூமையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ரெடி ஆகிட்டு இனி வழியில் போயிட்டு காரை வந்து என்னதான் ஃபோனில் காய்ச்சாலுமே வந்து அவங்க இது செய்ய போகிறோம் அது செய்ய போகிறோம் இங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாலுமே கூட நம்ம வந்து நேரடியாக போய் பார்த்தா தான் வந்து நமக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். என்னென்ன வேலை நடக்குது, அவங்க ஒரு நட்டு கலட்டக்குள்ள கூட பக்கத்தில் இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம். அப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இங்கேருந்து இப்போ கொழம்பு போகணும். இப்போ நம்ம நிகம்பு டவுனுக்கு போயிட்டு டவுனில் இருந்து பஸ் எடுத்து கொழம்பு போயிட்டு காருக்கு வந்து என்னென்ன வேலை நடந்து முடிஞ்சிருக்கு, என்னென்ன வேலை நடக்க இருக்குது, எப்போ கார் தருவாங்க, அப்படியான ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வேலை சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு, இப்போ வந்து ரூமை க்ளீன் பண்ணிட்டு போகும்போதே ஏதாவது கடையில் சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தால் சாப்பிட்டுட்டு போவேன். சாப்பிட்டு போகணும், கட்டாயம் சாப்பிடவே இல்லை. டவுனுக்கும் போகணும். நான் வந்து இப்போ காலையில் டப்லெட் போடுறதுக்காக சாப்பிட்டு ஒரு வனிஸ் வந்து இதுதான் டேஸ்ட்டாக இருக்குது. என்னடா இது, நான் சாப்பிடல சாப்பிடலையே அம்மையோட உண்மையோ சரி கொஞ்சம் சாப்பிடலையோ ஆத்தே என்ன கதடா அது, எனக்கு நம்பலாம் சாப்பிடலாண்டி மூஞ்சி சுளிக்காம சொல்றான்டாப்போ நாத்தே. ஐயோ இப்போ வந்து அதாவது மக்களே இதை பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து சொல்கிறேன் ஃபிஷ் தானே, இந்த ஃபிஷ்ஷா கோது வந்து இந்த ரூம் ஃபுல்லாக வந்து அங்கே இங்கேயும் கிடந்தது. அவன் ஜான்சன் என்ன பண்ணுறான்டா, பெட்டில் இருந்துட்டு அந்த ஃபோன் காய்ச்சிட்டு அப்படி பார்க்குறது உடச்சி சாப்பிட்டுட்டு தூக்கி போட இது ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாக கிடந்ததா. அப்போ இருக்கு நான் சொன்ன வந்து வீடு எடுக்கணுமாடா, இதை கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக கொஞ்சம் கூட்டி கொஞ்சம் ஒதுங்கிப்படுத்தி வெய்யன்னு சொல்லி தான் இந்த ஒதுக்கி வச்சுக்கோங்க. அது ஒழுங்காக வைக்கல. அதாவது வந்து இப்போ நாங்கள் இருந்துருவோம் அது இதெல்லாம் வீடியோவில் காட்டவும் கூடாடாப்பா, அப்படி கிடக்கண்டுவா. இந்த டீ எல்லாம் வந்து டீ கப் அப்படி இப்படி இல்லை. நான் வந்து உண்மையிலே இப்போ கூட்டி மப்பண்ணி கொள்ளலாம் தெரியும், கை கொஞ்சம் இயலாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் செய்யுங்க, நான் வீடியோ செய்கிறேன். நான் இந்த இது பிளேண்டி கப் ஒருக்கா கொண்டு ஊற்றி போட்டு வரேண்ணா தாடா, அந்த கப்பையும் தாங்க ஒருக்கா. நான் சொல்லியிருப்பேன் தான் உங்கள்கிட்ட, அந்த ரூமுக்குள்ள வந்து அவன் எப்படி சாப்பிட டிசைனில் இருக்குன்ட்டு. அதை வந்து இப்போ காட்டுறோம் பாருங்களா. இதாக இருக்குது, இந்த டிசைன்லாம் கிடந்தது ஃபுல்லாக, அந்த ரூம் ஃபுல்லாக இந்த டிசைன்லாம் கிடந்தது. என்ன செய்யுது சொல்லு, இவனை வந்து என்ன சொல்லி செய்ய வைக்கிறது, அவர் ஒன்றுமே செய்கிறான் இல்லை வேலை ஒன்றுமே. கேட்டால் அந்த அங்கிள் வந்து பண்ணுவாராம். நான் சொன்ன அந்த அங்கிள் பாவம்டா நீ பண்ணணும் உள்ள, அதுக்கும் இயலாதான். அது தட்டுறாளே நீ, எங்க அவன் போயிட்டு அவனை காணல.
நீட்டாக தான் இருந்திருக்குமா? நீங்கள் வீடு எடுக்கணும்னு சொல்லியா இந்த நீட்டாக இருக்கலாம்? நீட்டாக இருக்குல்ல, இது வரைக்கும் நீட்டாக இருக்குல்ல. லெட்ஸ் கோ கைஸ், கம் ஆன். அதாவது வந்து நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன், இவரை செய்யுங்க. ஏன்டா தெரியுதா, நான் தும்பு தடி பிடிச்சி கொள்ளலாம் நிலைமை. சரி, நான் இப்போ அதில் வீடியோ எடுக்கிறேன் இவருக்கு. அதாவது இப்போ ரூம் வந்து க்ளீன் பண்ண முதல் ரூம் இருக்கிற ஒரு வடிவை பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன மொப்பண்ணுவா? அதாவது வந்து இப்போ ரூம் க்ளீன் பண்ண முதல் எப்படி ஜெனன்சன் ரூமை போட்டு படுத்தி வச்சிருக்கான்னு சொல்லி பாருங்க. இப்போ ரூம் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு அப்படி இருக்க போன்னு சொல்லி மட்டும் பாருங்க. சரியா? கமோன் கைஸ். அடே இதை வந்து என்ன தண்ணியில் நினச்சிட்டு மொப் பண்ணுவேன் இல்லை சும்மா மொப் பண்ணுறேன்? இல்லை கதைய காலண்டா தண்ணியை தொட்டு தும்மா பண்ணுறது இல்லை சும்மா பண்ணுறேன்டுக்கா? சும்மா பண்ணலாம். எனக்கு தெரியா, அந்த வாளிக்கு வந்து சும்மா எம்டியாக தான் கிடக்கு. தண்ணி நினச்சிட்டு மொப் பண்ணும். இது முதல்ல இதை கூட்டி முடிப்போம். ஜான்சன் அந்த இதை 3M பிளாக்கு கலட்டுங்க. சொல்ல முதல் 3M பிளாக் பயராக கலட்டும். 2 பார்வைக்கு அதுதான் படியா கூட்டுவானே. ஓத்தே கொஞ்சம் விலகு வா. நீ இருக்கியே ஹியூமா. எல்லாம் வந்து அந்த டைம்லேயே கிளீனிங்கில் செஞ்சனா. அது நிகம்புல என்னடா நிகம்புலையும் செஞ்சானே. உங்களுக்கு பகுடி கீழால பூந்து பூந்து கூட்டி காட்டு. இவளுக்கு கிடக்குடா மிச்சம். இவன் செய்கிற வேலைடா கடவுளே. வேணும் ஒன்றுங்க, இதான கூட வேலையிற திறம் வந்து விளங்கலையோ. கூட்டிட்டு இருக்கும்போது ஃபேனை போட்டுதா கூட்டுறது. நீங்கள் இஷ்டாண்டில் யூரோப்பில் இருந்துட்டீங்களா? இல்லை உண்மையிலே அவன் அது வேலை செஞ்சாலும் ஒரு வடிவு தான் தெரியுமா? பகடிக்கு சொல்லலை நான், வேலை செஞ்சாலுமே வடிவு தான். காலையில இல்லை இரவு இரவு இருந்த பிளேண்டிக்கு அப்போ தட்டி எடுத்து போய்தான் நைஸா பெட்டுக்குள்ள. நான் தானே அடே அதை தூக்கட்டா, அதை தூக்கட்டா, அதை தூக்குங்க. நான் சேலண்ட் செஞ்சு விட்டுருவேன்டா இல்லாமல் இருக்கு விளங்களே கை. பிஸ்கெட் எல்லாம் கொட்டி கொஞ்சம் கூட போகிறேன். இங்கே எங்கே வைக்காண்டு அது இதுடா கறிடா சாப்பாடு. இதை கொஞ்சம் புடிடா கடவுளே. இதை வதக்கி அதே வரல. பாட்டு பாடி கூட்டுறாயா? அது பாட்டு பாடிக்க வைக்கையா இருக்கிற அதுக்குள்ள. இல்லை இல்லை பாட்டோண்டு பாடி கூட்டு. பாட்டோண்டு பாடி பாடி கூட்டு. உனக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் ஒன்று பாடு. ஏன் பிறந்தாய் சிரிக்கா படியண்டா படியா கீழால போட்டு கூட்டான் படியா. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, ஐயோ ஐயோ பிள்ளையோர் பிள்ளை என்று எங்கு ஓர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. என்னடா செஞ்சு வச்சு இவ்வளோ ஃபுல்லாக ஈரமாக இருக்கு கடவுளே. இந்த கலரியை கொஞ்சம் தூக்கிட்டு வாங்க. இதெல்லாம் அவருக்கு இடுப்பெலாம் கிடக்கு. டப்போய் இதெல்லாம் இருக்கு இடுப்பெல்லாம் கிடக்கும். இதெல்லாம் பார்த்து பொம்பளையில இந்த பொண்ணும் கிடைக்காது. கவனம் கதை தேவையில்லை எனக்கு, இந்த பொம்பளையிலே தேவையில்லை. கதை வச்சியல் கவனமா. உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறேன், என்ன இந்த ரூமுகளுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் மாவல் பாதிச்சாலே சிக்கல் வேண்டாம். அதுவும் வந்து இந்த ரூமுக்குள்ளே வந்து அந்த ஒட்டு பசத்தன்மையாக இருக்குடா. அந்த ஒற்றை எல்லாம் நினைக்கின்றா, அந்த ஒட்டுப்பட்டு இங்கே கீழே விழுந்து அது வந்து பசத்தன்மை ஒன்று இருக்கு என்ன. உண்மையிலே சூப்பர் பெட்டரான ரூம் உண்டு என்ன, அளவான. அந்த அல்ற கொஞ்சம் எடுத்து அந்த அகப்பையை கொஞ்சம் சரி அந்த சவாலை கொஞ்சம் எடுத்து அகப்பையோ அது திருப்பி குளிச்சு தான் போகணும் போல. என்னடா இப்படிதான் கிடக்கு அந்த எல்லாம் கிடக்கு. சரி அப்போ இதெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு மொப்பண்ணக்குள்ள கண்டினியூ பண்ணுவோம். என்னடா மண்பட்டியை கொண்டு வரான், குப்பல்ற கொண்டு வர சொல்ல மண்பட்டியை கொண்டு வரான். மேல் பேர் கொண்டு ஏன் இப்போ ஒரு இது அள்ளி போட்டுருக்கலாம்.
வர அது இருக்க மாதிரி அழுப்பு இந்த நான் அப்படி பிடிக்கிறேன் மேலே தான் வச்சு அந்த ஓகே அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் அந்த ஜோக் மாதிரி தான் இருக்குது. போத்தில் தள்ளாத இது என்னடா மண்பட்டி மாதிரி இருக்கு. இதுவும் ஒரு நோவாம வேலை செய்கிற ஒரு சாமான். இல்லாட்டி நீங்கள் நோய் தானே வேலையை இந்த இதான் நீங்கள் நோவாமல் வேலையை ஐயோ கிட்ட வா என்ன பெரிய பெரிய டஸ்ட்டு அதில் தள்ளி போட்டு மட்டும் வெளியில் தள்ளி விடுங்க கூட்டி. ஏங்க அப்படியே போண்டு பிடிச்சிட்டு போ போத்தில் கொண்டு போறியே பாறாங்கள் என்ன மாதிரி பாறாக்கள் கொஞ்சம் 2-3 கிலோ பாற்றும். ஆனால் கிளீனிங் கம்பெனிக்கு ஏற்ற உடுப்புன்றாது இந்த உடுப்பு தான் நல்லா இருக்கு. அதுக்கு முதல்ல ஒரு அம்மா ஒரு ஆள் கால் பண்ணுறா பாரு அப்படி காயப்பான்னு சொல்லி. அம்மா ஹலோ அப்பா ஓமம்மா எப்படி கிடக்கு பிள்ளைக்கு இப்போ வருத்தங்கள் வருத்தமம்மா தெரியும் நான் நேற்று வீடியோவில் காட்டிருப்போம். அது இந்த சின்ன அது பார்த்தா அம்மா வருத்தம் மாதிரி தான் அப்பன்னு தெரியுது என்னென்று தெரியல என்ன சொல்லுங்க. அதுதான் என்னென்று தெரியலம்மா சரியான மாதிரி வலியாக இருக்குது. அப்போ நாங்கள் கூட முதுகு பக்கம் நெஞ்சில் அப்படி உள்ளுடம்புகள்லாம் உங்களுக்கு இருக்குதா அப்படி வேற ஒரு இடமும் இல்லைம்மா அந்த கையிலையும் அந்த கால்லையும் தான் அப்போ அது இல்லையா வேற ஒரு இடமும் இல்லை. கையிலையும் காலில் மட்டும்தான் முதுகிலே அப்படி இல்லை இல்லை முகங்கள்ல அப்படி வந்தால் தான் அது முகத்தில் உங்களுக்கு தெரியல. நான் அந்த உள்ளுடம்புகள் ஏதாலும் இருக்குன்னு தான் கேட்டேன். அப்போ இன்ஃபெக்ஷன் தான் அது கவனமாக இருங்கோ. அந்த மருந்துகளை தொடர்ந்து போடுங்க. ஓமம்மா ஓமம்மா. மற்றது இந்த என்னென்னு சொல்கிறது இந்த அந்த கண்டபடி அந்த க்ரீம்கள் அதுகளை ரெண்டு எல்லாம் போடாதீங்க. அவங்க தந்த மருந்துகளை மட்டும் நீங்கள் போடுங்க. ஓமாம் நான் வேறு ஒன்றும் போடலை. அவங்க தந்தது தான் இன்றைக்கு போட்டேன். நான் டேப்லெட்டும் போட்டு க்ரீமும் போட்டேன். நான் நேற்றை பார்த்தேன். நான் ஒரு நாளும் பார்க்குறது தானே பார்த்தேன்னா நான் நேற்று அம்மாள் எடுத்த மாதிரி கிடக்கிற மாதிரி கிடக்கு சில வேளையில். ஆனால் அப்படி என்ன சொன்னாலும் அது விரலில் வந்து கிடக்கும் உங்களுக்கு என்ன அது இப்போ நிறைய கொமெண்ட்ஸும் வந்திருந்தது அப்படி தான். அப்போ நான் வந்து பார்த்த அளவில் அது அம்மாவத்தோட எல்லா இடமும் வருமல்ல அம்மா. இது வந்து கையிலையும் அது கண்டிப்பாக முகத்தில் வரும். எனக்கு எல்லாம் வந்தது. அப்போ நான் கடவுளே இவ்வளோ சரியான மலாச்சி தாய் அப்படி விடக்கூடாது. அப்போ அது முகத்தில் முக்கியமாக வந்துடும். ஆனால் உங்களுக்கு முகத்தில் இல்லாதபடியாக தான் நான் இந்த சில வேளையில் உடம்புல இருக்கொண்டு கேட்டேன்னா அப்போது வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கு. நீங்கள் இனி மற்றதப்போ உங்கள் உள்ளுக்கு இருந்து போட்டும் வந்தது தானே. அப்போ அதுக்கு தக்கது கொஞ்சம் உடம்புகள் எப்படியோ அந்த இதுகளோட தானே இருந்தது. அப்போ அந்த இதாலும் சின்னோட எங்களுக்கு தெரியாத சின்ன நுண்கிருமிகள் போயிருக்கு. அப்படியும் இருக்கலாம். சம்டைம் அப்படியும் இருக்கலாம். அப்போ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பாப்போம் என்ன மாதிரி என்ன. நீங்கள் எப்படியாம்மா சுகமாக இருக்கீங்களா? நான் சுகமாக இருக்கிறேன் ஆசை. ஏதோ தண்ணி கொஞ்சம் பிடிச்சாடு டக்கான மொப்ப அடிச்சு போட்டு போகும். டைம் ஆகுதுல்ல லேட்டாக. அதுக்கு பிடிச்சாடு ஒரு அரைவாசி கணக்கத்தை இல்லை அரைவாசி எடுத்தாச்சு. முப்பன்ற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. அப்படி அந்த வேறு அண்ணாரி ரைட் வாடியா பாடா போட்டு ஒரு தொங்கல்ல இருந்து இந்த மூளையில இருந்து போட்டுவோம். அடியில் தூக்குவோம். சரி கட்டி தூக்கவேண்ணா. சட்டை யாரும் அடிச்சு விடுப்போம். இந்த பார்வைக்கும் தேரியா எனன்சனை கூட்டுனேன். அப்போ ஒழுங்கா இது எடுபட்டுருக்கு அவ்வளோலாம் கிடக்கு. மொப்ப அடித்தா அந்த சைடில் கால் படக்கூடாது. நம்ம தெரியுங்க கிளீனிங் வேலையில் தெரியா சுப்போஷர் ஆகிறது கிட்ட மட்டும் தான் விட்டேன். விட்டு ஐயோ ஐயோ இதில் பார்த்து கம்பெனிகளுக்கு வேலையை கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. வேறு சொல்லிக்கொண்டு இல்லை.
வடியா இதில் நினைச்சடு நிறைய அடிக்காது இது அது அந்த கீழே தட்டு இது பட்டிருக்கே டீ அவ்வளோத்தையும் ஒரு தோட்டி எடுத்து போட்டு நான் இல்லை அதை நினைச்சி போட்டு பிறகு நீ புதுசாடு தண்ணி புதுசாண்டு தெரியாது வேலை செய்வான்டா வேற வீடியோ பிடிச்சிருக்கே ஐயோ அதான் நீ 0.6 ஆடுறேன் வடிவா காண்டா அது என்ன பக்கியா இருக்குது ஒரு சி கடம்பக்க அடி 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 கூட்டில் ஒழுங்கா இந்த இது என்ன ஃபுல்லாக இதாக இருக்குது சரி அடிச்சு போட்டு கண்டினியூ பண்ணும் என்ன ஓ சரி ஓகே ஏன்னா எல்லாம் க்ளீன் ரைட் எல்லாம் க்ளீன் இப்போ வந்து நம்ம குயிக்காக போவோம் கராச்சிக்கு போவோம் கராச்சி அடிக்கு போனால் தான் அங்கே நிலைமை இல்லைன்னு சொல்லி தெரியும் ஓ எல்லாம் ஓகே இது லைட்டு ஓனுங்க ஃபேனே ஓனி விடும் ஓனி போட்டு இதை புட்டி விடு சரி அப்போ வலிக்கு விடு ஓகே லெட்ஸ் கோ ஏன் சார் காமோ ஓகே ஓகே அப்போ வளமே மாதிரி வந்து பிக்மி ட்ராவல் பிக்மியில் வந்து இப்போ போயிட்டுருக்குறோம் அதாவது வந்து இப்போ நிகம்பு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்து கொழும்புக்கு போகிறோம் அதுக்கிடையில் நீங்களும் ஏதோ ஒரு வீட்டை போகணும் டக்குன்னு வீட்டை போயிட்டு ஓடிடுவேன் ஏற்கனவே லேட் ஆகிட்டு தானே டக்குன்னு போயிட்டு வருவேன் சரியா இங்கெல்லாம் வந்து இது தானேடா என்ன சொல்ல எல்லாமே வந்து நல்லா எங்கே பார்த்தாலுமே மரம் குளம் கடல் மனுஷனை பார்க்கல அக்னியாக்கள் இங்கே வந்த அப்புறம் மனுஷரை பார்க்கல ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுற ஒரு நல்லா தாண்டா இருக்கு வித்தியாசமாக அது எங்கே இடமெல்லாம் கிட்ட இடங்கள் தான் தூரம் என்ன ஏசி பஸ்ஸில் போவோமோ இல்லை சும்மா ப்ரைவேட் பஸ்ஸில் போவோமோ சிடிவியில் போவோம் சரியா அதான் குறைஞ்ச டிக்கெட் குறைஞ்ச விலை என்ன பஸ்ஸில் போனால் ஓ இப்போ நாங்கள் வலிக்கிட்ட அங்கே போய் சேர ஒரு 5 மணி ஆகும் அப்படியோ அந்த இஷ்யூ ஒன்று இருக்குது அதோட நார்மல் பஸ்ஸில் போனால் ஹைவேல போவாங்க ஹைவேல போகாது ஒரு 5-6 மணிக்கு போய் சேரலாம் நாங்கள் அங்கே அது ரெண்டு இங்கேருந்து கிளைமேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மப்பும் மந்தார மாதிரி இருக்கு ஆனால் பயங்கர பக்கியா இருக்கு அக்கிட மூத்த பார்த்தா இவ்வளோ இந்த வேல் தொழிவு இருக்குது அதான் கவிதாஸ் வடிவாக இருக்கா யார் நானும் கவிதாஸ் நீ ஜூஸ் எதுவும் பண்ணி தருவோண்டோடு சொல்லுவா நீ அப்படி எனக்கு தெரியும் அந்த வீடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நீங்களா நான் டக்குனு ஓடி போய் ஓடி வருவேன் சரி பக்கத்தில் இருக்கு சரி சரியா நாங்கள் நில்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா அடிக்கடி இல்லை உங்களை கண்டாடா உங்களில் நிறைய மக்கள் விருப்பம்டா விளங்குதா இங்கே போட திரும்ப விட மாட்டாங்க எப்படி ரூட்டு நின்று சாப்பிட்டு போங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க நான் போய் டக்குன்னு மூத்த கேட்டு வந்துடுவேன் ஓகேயா சரி அப்போ நீங்கள் டக்குன்னு போயிட்டு வாங்கோ பஸ் ஸ்டாண்டு கொஞ்ச நேரம் இருக்கும் அதாவது இப்போ அந்த பஸ்ஸு வந்து ஒரு டைமிங் தானேடா ஒரு பஸ்ஸை விட்டா அப்புறம் ஆரம்பம் போவோம் நீங்கள் போயிட்டு வாங்க மார்னிங்ல ஒன்று போய் சாப்பிடலாம் போயிட்டு தான் டீ குடிச்சு சாப்பிடலாம் அப்போ என்ன விட்டு சாப்பிட போறீங்க அதுதானேடாப்பா இப்போலே எப்படி பிளான் பாத்தியோ நான் அங்கே போனால் டக்குன்னு ஓடி வரும் இருந்தது காரணமே நீங்கள் டவுனில் நிற்பீங்க இல்லைடா நீ போகிற டைமில் வந்து நெஸ்கோப் வாங்கி குடிச்சிட்டு இப்போ நீ வந்தாலும் வாங்கி குடிச்சிட்டு அப்படி பஸ்ஸில் அப்போ சரி நீ புடிய பசிக்குதுன்னு சொன்னவன்டா அப்போ நீ வாங்கி குடி சரி அந்த புகழும்புற இது குடிச்ச ஜூஸ் உண்டு எதுடா அந்த கடையில் பஸ் ஸ்டாண்டு அங்கே குடிக்கலாம் என்னடா ஒரு வித்தியாசமாக ஜூஸ் ஒன்று குடித்தவனே ஒன்று இது ஜூஸால் புகை எழும்பிட்டு இருக்கும் கூழ் அப்படி இப்போ இந்த 2 ரோட்ல வைப்பாங்களே கொழுப்புல ரோட் இருக்குல்ல நைட் கடை மேல ஒரு கியூப் பண்ணி போட்டோன்னா புகை எழும்பிட்டு இருக்கும் அதை குடிச்சிருக்காங்க சரி அண்டையும் ட்ரைவ் பண்ணிப்பா இருந்தானா சரி ட்ரை பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரோட் இருக்குல்ல இந்த ரோட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் மட்டும் சனிக்கிழமை என்று சொன்னா இந்த இதுல பார்க்கிங் பண்ணல அது வாகனம் பெரியல அது இது ஃபுல்லா கடையா தான் இருக்கும் ஃபுல்லா இப்ப கடையில 100 ரூபாய்க்கு வாங்குற பேட்டரி இங்க 10 ரூபாய்க்கு விற்பாங்க போட்டு நைட்புல்னு சொல்லி சனிக்கிழமை நைட் பஜார் ஃபேமஸ் இந்த அந்த பஜார் தான் ஒவ்வொரு சனியும் போடுவாங்க கடையில் விலை கூட விற்கிற சாமான் இங்கே விலை கூட
அப்போ 100% ஆஃபர். 90% ஆஃபர் போட்டு விற்பாங்க. அது எப்படி லாபம் அப்படின்னு தெரியல. அந்த நல்ல சேல்ஸும் போகும் அவங்களுக்கு. சரியா? அந்த அந்த ரோட்டு மட்டும் கடை போட்டுருப்பாங்க அங்கே இருக்கு. ஃபுல்லாக பஜாராக தான் இருக்கு. பானம்பரியில் அது நைட் போல் இரவில் மட்டும்தான் போடுவாங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு. அதுக்குள்ளே வந்து வாங்கினா சரி. சரி. இதான் நிகாம்பு டவுன் ஆடா இது? இது டவுன். ஓகே. அது பஸ் ஸ்டாண்ட். ட்ரெயின் வருது போகலாம். இங்கே தான் நாங்கள் முதல் இருந்து படித்ததெல்லாம் இங்கே. கொல்லம்பு நகர சுற்றி வந்து பாருங்க. அங்கே கலரெல்லாம் இந்த பஸ் ஸ்டாண்டில் இந்த ஏரியாவில் உண்டு. ரோட்டில் துப்பினா 25,000 ஃபைன் எழுதி போட்டிருக்கு ஒவ்வொரு இடங்கள்ல. நீர்கொழம்பு பேருந்து அது எழுதி போட்டிருக்கு ரோட்டில். இதில் துப்பினா 25,000 ஃபைன் எழுதி போட்டு இடங்களில். நான் காட்டுறேன். பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து சிவப்பு போட்டு பார்த்தியா 25,000 ஃபைன் துப்பினா. துப்பா தான் இருப்பாங்க. அதனால துப்புறது கொஞ்சம் பயன்படுவாங்க எல்லாரும். அண்ணா சிரிக்கிறார். எவ்வளோ கதைகளை கேட்டு அப்படி தான் சிரிப்பாரு. சின்னதாக கொண்டு போய் 500 ரூபா. எவ்வளோடா? இல்லை கிரீம் போட்ட நீங்களே இந்த ஏரியா அப்படிச்சாங்க. நீ போயிட்டு வா. ஓ நான் இங்கே நிற்க டக்குண்டு வா. கண்ணாடியை போட்டது வா. அப்போ வெயிலுக்கு நல்லா இருக்கு. ஓ சரி ஓகே பாய் பாய். ஓ இன்னும் 3 கூட தருவாங்க. சரியா? பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து நிகம்பு பஸ் ஸ்டாண்ட். அதாவது நிகம்பு பஸ் ஸ்டாண்ட் வந்து இதுதான் பெரிய பஸ் ஸ்டாண்ட் தான். என்ன எந்த பஸ்ஸில் போவோம்? எதுக்கும் சான்ஸும் வரட்டு வேணே. நம்ம எதுவும் சாப்பிட்ற ஐடியாக்கில் நம்ம அங்கே போவோம். ஓகே அவ்வளோது போய் பாமே தாங்க ஊட்டியா முதல் ஸ்டார்ட்ல தான் இருக்குன்னு சொன்னது. வேலை நடக்கு. வேலை நடந்து கொண்டா இருக்கு. பூட்டி அஜன் எல்லாம் பூட்டிட்டாங்க. கோஹமது बेसा கோஹமது ये வந்தாய் स्टार्ट करला बाला दिनारे स्टार्ट करा दे एसी क्या हुआ वतुर दाल इसलिए स्टार्ट करे बुलंदान अपराने ली बुलंदाल आ स्टार्ट பண்ணி பார்த்தேன். தண்ணி விடல ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். ඒකනස්ද මේ गैस ගෙවුද? ගෑස් ගැව්වා. මේවා ටින්කර් කරන තැනකට ගිහිල්ලා ළමයි අඩු වෙන රෙලන් කීයකද උදේ මට කෝල් කරා. මාර ලෙඩක් නේ දෙවිල දින්නේ. අපි නීගම හිටියේ. මේකම හිටියේ. என்ன மாதிரி பிளான்? பரவாயில்ல ஒரு மாதிரி செஞ்சு கஞ்சி எடுத்தாச்சுன்னு 4 நேரா
எப்படி இருந்த கார் இப்போ எப்படி ஆகிட்டு கம்பி கட்டெல்லாம் இருந்தது. அதாவது இந்த இது வந்து என்ன மாதிரி இந்த கீழே வந்திருக்குது முதல்ல இதே கலர்ல இல்லை வந்தது. இங்கே இப்போ ஃபுல்லாக வந்துருக்கு. அந்த இடத்துல வந்து ஏதோ நொக்கு இல்லாமல் இருந்தது, கம்பி கட்டி வச்சுருந்தீங்க. அது என்ன விளக்கம்னு தெரியாதோ கேட்கணும் இருக்கும். இல்லை இந்த கீழே இருக்கிறது தான் பட்டி, அது இந்த இதே கம்பி மாதிரியெல்லாம் வந்தது. இல்லை 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 அது கருப்பு தானே, அது இருக்கும் பாருங்க. கருப்பு தானே அது வந்து இதோட வெடிச்சிருந்தது. இங்கே பாட்டு தான் இருந்தது. ஓ இதோட வெடிச்சிருந்தது. அது வீடியோ பார்த்தா தெரியும். இப்போ வந்து நாயகம் வேலையால் முடிஞ்சன்றா வேலை முடிஞ்சு. ஓ டெஸ்டிங் தான் இருக்கு. டெஸ்ட் பண்ணி அந்த ஸ்கேன் பண்ணணும். ஏன்னா ஸ்கேன் பண்ணால் சரி கைக்கு தந்துடுவாங்க. 60 கிலோமீட்டர் விடணும். அவர் நம்ம அந்த அண்ணாங்க அவர்ண்டா தான் விளக்கம் தெரியும். கூட்டிடுவோமா அவர்கிட்ட வாடியா விளக்கம் சொல்லுமாள் போமா சொன்னால் ஓகேயா இருக்கு. அவர் அப்படியும் படத்துக்கு தான் வருவார். சொன்னாலும் காட்டி விஷயம் சொல்லுவார். கோல் அடிச்சு பாரு, காருக்கிட்ட நிற்க பாருங்களா இருக்கும். ராசாத்தி உன்னை நம்பி அடே இது முன்னு கொண்டு பின்னு கொண்டு காரே சார் ரெண்டு இருக்கு. நான் முன்னு கொண்டு பின்னு அதே குளம் சேஞ்ச் பண்ண சாமான இல்லைண்ணே, அதெல்லாம் எடுத்து வைக்கணும். குளம் சேஞ்ச் பண்ண சாமான்கள் பாருங்க. இதெல்லாம் வந்து அந்த ஃபேன் என்ன இதுதான் ஃபேன் வச்சு போயிருந்துருக்கு. ஃபேன் அடுத்தது வந்து இது ரெண்டு அந்த மோட்டர் அது ஏசி மோட்டர், ஃபேன் மோட்டர். இது வந்து ஒரு அங்கே மாற்றினடா. இது அங்கே மாற்றணும் முதல்ல நம்ம என்ன திருப்பி அதை தாடி விடுறது ஆடி ஆகிடும். சாமான்லாம் போட்டுட்டு கொண்டு வரும் பட்டி கொண்டு. அது என்ன பேர் விராட்ட காலி. அது நம்ம இந்த கண்டா தெரியல, இந்த கண்டா தெரியல. அதான் මේකම ඇද විතරම ඇදලා තියෙන්නේ. ඒක මේ හදලා මේ එක්ස්චේන්ජ් කරේ මේ ටිකර් කරානේ. ඔව් මේ සම්මතන එන දාන්න බෑ මේ ඇදලා තියෙන්නේ. අපි එන දාන මොනවා බයටයි දාලා තියෙන්නේ. මොන මේ ඇදේ ඇරලා මේ කැනට් ටික දාගන්න. මේ එක්ස්චේන්ජ් කරන්නේ කරන්නේ என்ன எக்ஸ்சேஞ்ச் ரிக்வெஸ்ட் செய்யலையா? வந்து கொஞ்சம் இறுக்கி நட்டு கூட்டி டைட்டரும் கட்டி வச்சிருக்காங்க. அதில் கொண்டு போயிட்டு கொஞ்சம் நட்டு போட்டு பேர் மாட்டேன் எல்லாமே தூரத்தை அளவு இல்லை செய்கிற மாதிரி தூரம் கிட்ட மாதிரி செஞ்சுருக்காங்க. சின்ன நட்டு வந்து கூட்டி டைட்டர் வச்சிருக்காங்க. புது முதல்ல சொன்ன மாதிரி தான் ஃபேன் மோட்டர் இதெல்லாம் பிராண்ட். இப்போ இது என்ன செய்யணும்? அது எனக்கு விளங்கல. அது මේක මොකක්දයි කරන්නෝනේ? මේකට අනියක් දෙවෙලා තියෙන්නේ වැඩිච්ච පාර ඇද වෙලා තියෙන්නේ. අද ඉස්සරහටනේ මේ බලන්න ඕනේ. මේ ගැලුවම ඇද අරන එක පේනවා. இது கொஞ்சம் அடிப்பட்ட இது கொஞ்சம் முன்னுக்கு இப்படி வளைஞ்சிருக்கா? இதை பார்க்கட்டா இப்படி வந்து வளைஞ்செல்லாம் இருக்கு. இதை கொண்டு போய் காட்டினா விளங்குமா செய்கிறாங்க. සමහරගේ මේ පටිය දාන්න ඕනේ කියලා කියේ සමහරකට සමහර හදන්න පුළුවන් කරනවා හදලා දෙයි. නැත්නම් මේක දාන්න ඕන නම් දාන්න මේ සමහරකට சில இடங்கள்ல வந்து இது செய்வாங்களாம். சில இடங்கள்ல வந்து இந்த பட்டி அப்படியே மாற்ற வேண்டிய இருக்குமா? புதுசா ඉතින් එක්ස්පීරියන්ස් කරන්න කරන්නේ ඒ වගේ ස්ටාර්ට් කරලා තියෙන්නේ. ஸ்டார்ட்லாம் நிற்கிது வாங்க. ඒකට තියෙන්නේ. ඒකට දැන් මේ මුකුත් අවුලක් නැහැ. අවුලක් නැහැ කියලා ඔන්න වාහන දෙන්න විදියක් නැහැ. අපි අවසර අපි වාහනේ දෙස්සන් කරනවා. දෙස්සන් කරලා අපි එක දවස් දොරගෙන වාහන දෙන්න. நாளைக்கு 12 மணிக்கு முதல் வானம் கையில் தரலாம். நம்மளாம் செக் பண்ணி முடிச்சு நாளைக்கு 12 மணிக்கு முதல் எல்லாம் செஞ்சுருக்கான். நாளைக்கு தான் டெஸ்டிங் எல்லாம் முடிச்சு எங்களை கையில் 12 மணிக்கு முதல் தரலாமா? 12 மணி முதல் ஷுவர் ஷுவர். எட்ட தோடகன் ஷுவர்னு
ටෙස්ට් කරද්දී මාකර අවුලක් වුණොත් අපිට ආපහු රෙපෙර් කරන්න වෙනවා. ඒ නිසා අර ෂුවර් කියන වචනේ நான் 50-50 வரை தான் மதியம் ஷுவர்ன்ற வார்த்தை 50-50 வீதம் ஏன்னு சொன்னால் இப்போ தாங்க நாளைக்கு வந்து டெஸ்டிங் நடத்துங்க சம்டைம் ஏதாவது ஒரு இஷ்யூன்னு சொன்னால் நாளைக்கும் 2 மணிக்கு தர மாட்டோம் திரும்ப அந்த ரிப்பேரிங் பார்த்து தான் தருவாங்களாம் கூட பேன விதியரை கூட ஜாலி வர இப்போ தாங்கள் பார்க்குற அளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுதாங்க இதில் රිටර්න් කරලා ආවේ බොයිල් කරනවාද මේ අර විදිහට වැඩ වෙනවාද කියලා බලලා චෙක් කරලා බලලා තමයි எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க போட்டு பார்த்து தான் தருவாங்க நாளைக்கு ஓடி பார்த்து அப்படின்னு சொன்னால் ඉතලම දැන් අපි කෝලන් දැම්මේ නැහැ ඉතලම මොටර් ටික දාලා කොහෙන්ද ලීක් වෙනවද කියලා බලලා ඉස්සර කරනවා කියලා බලලා ඊට පස්සේ තමයි මොටර් එක ඇතුළේ කෝලන් දැම්මේ முதல் தாங்க தண்ணி விட்டு தான் பார்த்தாங்க லீக் ஆகுது இல்லையோ அதுக்கு பிறகு தான் கூலன் போட்டது ගමේ ගියා மிகவும் முட்டகி இல்லை இதில் அந்த மிகவும் கிளர்ச்சியாக சரி ஏன்னா அப்போ இனி என்ன செய்யுது அப்போ நாளைக்கு வருவோம் நாளைக்கு தான் 8 කලින් තරන්නේ ඒක උදේට අප්ඩේට් එකක් දෙන්න උදේට කොලන් දෙන්න විඩිය කෝලන් රෙපෙරා சரி ඉතින් ඔයගොල්ලන් කැලික්ක පොට්ටික அந்த பவர் பார்த்தேன் பார்க்கல බෆර් එක මොකක්ද ඇක්සිඩන්ට් පාත් සීරියලි අන්නල් அதை இப்போ நம்ம போகலாம் මේ බාරේ බලන්න இப்போ என்னென்னு சொன்னாலும் இந்த டைமில் வந்து தாங்க ஓடி பார்க்க இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கிறேன் ஒரு இஷ்யூவும் இல்லை என்னென்னு சொன்னால் இப்போ இந்த டைமில் டிராஃபிக் தானே ஓடி பார்க்க இயலாதான் அப்போ டிராஃபிக் எல்லாம் குறைய விட்டு தான் ஓடி பார்ப்பாங்க வாகனத்தை ஒரு பக்கம் கூலண்ட் பார்த்துட்டுருக்கிறேன் ஒரு பக்கம் இந்த ஏசி பக்கத்தையும் ரெண்டையும் பார்த்துட்டுருக்கிறேன் நான் எப்படி இப்போ ஓடி பார்க்குறேன்னு சொன்னால் வாகன நெரிசல் தானே இப்போ கொழும்புல அதில் கொஞ்சம் ஹைவேல ஓடலாம் ஹைவே 17 விதிகளா முடியத்தான் செஞ்சு பார்ப்பாங்க அதுவும் 50-50 தான் ஷுவராக உடையக்குள்ள எதுவும் பிரச்சனை வந்தால் திரும்ப கொண்டு வந்து கராச்சியில் போடுவாங்க இந்த எண்ணெய் 1.5 கிலோமே அது நீங்கள் வந்து சரி ஓகே என்ன செய்யறா அந்த வாகனம்ன்றது வந்து முழு வேலைங்கிறவங்க பார்க்கணும்டா இப்போ இடையில போய் கண்டிச்சுன்னா ஒன்றும் செய்யாது அப்போ இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு போவோம் வெயிட் பண்ணி நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணுவோம் சரி ஒரு நாள் தானே 12 மணிக்கு நாளைக்கு எடுத்துப்போம் நாளைக்கு 12 மணிக்கு லட்சுமி ஸ்டார்ட் ஆகுது 4 நாள் 5 நாள் வெயிட் பண்ண நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ண போகிறது சரியில்லை அதுதான் சரி அப்போ முடிச்சுக்கொள்வோம் அப்போ வந்து விஷயமெல்லாம் பார்த்துருப்பீங்க இதுதான் வேலையெல்லாம் முடிஞ்சுது அதாவது வந்து அவங்க முடித்து அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து வாகனம் வந்து ஓகேன்றா தான் கையளிப்பாங்க அதாவது நாளைக்கு வந்து இந்த ஒரு ஸ்கேனிங் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அடுத்து வந்து அவங்க ஓடி பார்த்து ஒரு இஷ்யூவும் இல்லைன்னா மட்டும்தான் வாகனத்தை வந்து எடுத்து போகலாமா லட்சுமி கண்ணடிக்கு அப்போ வந்து விட்டுட்டு போகலாமா அப்போ வந்து நாளைக்கு 12 மணிக்கு வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா நாளைக்கு பார்ப்போம்மா சரி ஓகேயா அது ஹெட் ஓனதெல்லாம் ரிமோட் அப்படி தான் ஆஃப் ஆகும் போய் சரி அப்போ நாளைக்கு பார்ப்போம் அப்போ முடிச்சுக்கொள்ளும் முடிச்சு கொள்வோம் ஓகே வாகனம் நாளைக்கு வந்து 12 மணிக்கு ஓடுற வீடியோ பார்க்கலாம் நாளைக்கு வந்து வாகனத்தை எடுத்துகிட்டு போவோம் எடுத்துகிட்டு போகிற வீடியோ சரி என்ன செய்யற அவங்க சொல்கிறதையும் கேட்கத்தானே வேணும் அவங்களுக்கு தான் தெரியும் விஷயங்கள் அப்படி நாளைக்கு 12 மணிக்கு வாகனம் ஓடுற வீடியோ பகல் டைமில் யாழ்ப்பாணம் போகிற வீடியோவும் பார்க்கலாம் சரியா என்ன நீங்கள் சொன்னால் சரியா தான் இருக்கு சரியா தான் இருக்கு சரி அப்போ ஓகே போகடாப்பா யாழ்ப்பாணத்துக்கு அவசரம்னா போகலாம் அப்போ வசதியோட ட்ரெயினில் எடுத்துருவேன் சரி அப்போ ஓகே முடிச்சுக்கொள்ளலாம் பாய் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்